கேள்வி பார்வையாளர் வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமன் பாண்டியன் சார். வணக்கம். வணக்கம். தாவேக்கு ஆட்சி அமைந்த பிறகு தமிழ்நாடுடைய தொழில்துறை நிறுவனம் என்னன்ற மாதிரியான கேள்விகள் பல கடங்களாக துவங்கி இருக்கிறது. திமுக ஆட்சியில இந்தியாவிலே பொருளாதாரத்துல இரண்டாவது மாநிலமாக தமிழ்நாடு இருந்துச்சுன்னு ஒரு கருத்து. முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவங்க ஆட்சியில, தற்போது கூட உங்களுக்கு தெரியும் விஜய் அவங்க ஆட்சியில எல்லா துறையும் மோசமான நிலையில செல்லுதுன்னு ஒரு கருத்து இருக்கிறது. இதற்கு மத்தியில தமிழ்நாட்டில் பல்வேறு முதலீடுகளை இருப்பதற்காக அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் கூட இங்கிலீஷ்ல பேசி வீடியோ கூட வெளியிட்டு இருந்தாங்க. வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு அழைப்பு கூட கொடுத்துருந்தாங்க. எப்படி இருக்குங்க சார் தொழில்துறை? ஏன் நீங்க கீர்த்தனா கேட்டுக்கலாம்ல? ஹையர் எஜுகேஷன், அதுக்கு அவங்க அழகான தமிழ்லாம் பேசுறாங்க, இங்கிலீஷ் பேசுறாங்க. அவர் தான் இங்கிலீஷ் கத்துக்கணும் உங்களுக்கு. தொழில்துறை நாசமா போச்சு. வெளிமாநிலத்திலிருந்து வெளிநாடுகளிலிருந்து நம்முடைய திராவிட மாடல் தளபதி ஸ்டாலின் ரொம்ப கஷ்டப்பட்டுங்க கொண்டு வந்தாரு. எல்லாத்தையும் விரட்டி விட்டாங்க. ஒரு ஆளும் இல்லைங்க. இப்ப என்ன நடந்துக்கிட்டா குதிரை பேர் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த 60 நாள்ல 65 நாள்ல குதிரை பேரத்தை எப்படி நடத்தலாம், ரீல்ஸ் எப்படி போடலாம், ரீல்ஸ் போடுற மண்ணைங்க வந்துட்டாங்க. இதை தவிர தாவே காட்சியில் என்ன தொழில்துறை கிழிச்சிருக்கு, என்ன புடிங்கிருக்குன்னு கேட்குறேன். உங்களை இப்படி கேட்டாதான் சரியா வரும். நாகரீகமா கேட்டா 6 மாசம் பொறுக்கலாம்னு சொன்னா 6 மாசத்துக்குள்ள எவ்வளவு போயிருச்சு நீங்க பாருங்க. இந்த 60 நாள்ல கூகுள் டேட்டா சென்டர் குவாண்டம் மற்றும் தரவு மையங்கள் அமைப்பிற்கான முதலீடு இந்த 2 மாசத்துல தாவேகா தற்கூரி ஆட்சியில ப்ரோ ஜோசப் விஜய் ஆட்சியில தவறிவிட்ட முதலீடுகள் பட்டியல் கூகுள் டேட்டா சென்டர் குவாண்டம் மற்றும் தரவு மையங்கள் அமைப்பிற்கான முதலீடு 1,05,00,000 கோடி விட்டாங்க. கிரீன் எனர்ஜி வேவ் பசுமை ஆற்றல் துறை சார்ந்த பெரும் முதலீடு 2,00,000 கோடி. ரிலையன்ஸ் சோலார் மற்றும் பேட்டரி ஸ்டோரேஜ் உற்பத்தி திட்டம் 51,300 கோடி. அதானி குழுமம் பம்ப்டு ஸ்டோரேஜ் ஹைட்ரோ திட்டங்கள் 12,297 கோடி. அப்போலோ டயர் உற்பத்தி விரிவாக்க திட்டம் 5,100 கோடி. ராயல் என்ஃபீல்டு மோட்டார் சைக்கிள் உற்பத்தி திட்டம் 2,500 கோடி. அக்னியாஸ்திரா எனர்ஜெட்டிக்ஸ் பாதுகாப்புத்துறை உற்பத்தி திட்டம் 1,500 கோடி. டிஆர்டிஓ திட்டம், ஒசூருக்கு நேரடியாக வர வேண்டிய மத்திய அரசுடைய பாதுகாப்புத்துறை ஆராய்ச்சி திட்டம் ஒரே மாதத்தில், அதுவும் தமிழ்நாட்டின் தொழில்நகர்களுக்கு மிக அருகில் வர வேண்டிய சுமார் 4,20,00,000 கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகள் மொத்தமாக ஆந்திராவிற்கு சென்றிருப்பது சாதாரண நிர்வாக தொய்வு அல்ல. ப்ரோ விஜய், ராம் ப்ரோ, இது ஒட்டுமொத்த மாநில பொருளாதார வளர்ச்சிக்கு விழுந்த பலத்த அடி. லட்சக்கணக்கான தமிழக இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய கூகுள், ரிலையன்ஸ் போன்ற நிறுவனங்களின் பிரம்மாண்ட திட்டங்களை இப்படி அடுத்தடுத்து இழந்திருப்பது மாநிலத்துடைய வருவாயை பாதிப்பது மட்டுமின்றி எதிர்கால தலைமுறையின் வாழ்வாரத்தையே கேள்விக்குறியாக்கியிருக்கிறது. ஆட்சி பொறுப்பில் இருப்பவர்கள் வெற்று பாராட்டு விழாக்களிலும் விளம்பர அரசியல் குத்து டான்ஸுகளிலும், குத்து டான்ஸுக்காரர் நீங்க முதலமைச்சராகனா குத்து டான்ஸ் தான் ஆடுவாரு. ஒரு என்ன தொழில்துறை பண்ணுவாரு, அவருக்கு தெரிஞ்சதானே அவர் பண்ணுவார். நீங்க ஆக்கணும் நீங்க தானடா. தற்கூரி ஆக்கி தற்கூரி முதலமைச்சர் குத்து டான்ஸ் தான் ஆடுவார். அப்புறம் வேற என்ன ஆடுவாரு? கவனம் செலுத்துவதை விடுத்து மாநிலத்தின் பொருளாதார நலத்தில் அக்கறை காட்ட வேண்டும். எப்படி அக்கறை காட்டுவாரு? அதனால நாடு நாசமா போயிட்டு இருக்கு. ஒன்றிய அரசிடமிருந்து போராடி பெற்ற முதலீடுகள் எல்லாம் அண்டை மாநிலங்களுக்கு போயிட்டு இருக்கு. இவங்களுக்கு விஷயமே புரியல. எப்பரா கொள்ளையடிக்கணும்னு நினைக்கிறான், எப்பரா லஞ்சம் வாங்கணும்னு நினைக்கிறான். ஒரு பைசா கூட வாங்க முடியாதுன்னு சொல்றாரு விஜய். இன்னைக்கு தான்
மது ஏற்ற போறாங்க. பீர் பாட்டிலு, விஸ்கி, குடிமகனுக்குலாம் போய் அறிவிப்பு கொடுத்துறேன். ஜோசப் விஜய் சார்பாகவே சொல்றேன், எழுதி வச்சுக்கிறேங்க. இன்னும் 4-5 நாள்ல பீர் பாட்டிலு, மது, பிராந்தி, ஜின்னு கின்னுலாம் ரம்மு கும்முலாம் விலை ஏறப்போகுது. 800 கோடி ரூபாய் பேரம் பேசிட்டு இருக்காங்க விலை ஏற்றுறதுக்கு. யோக்கிய கிராமத்தில் சொல்லுவாங்க, நம்ம ஊர்ல யோக்கிய வர செம்பத்திக்கு உள்ளவின்ற மாதிரி ஜோசப் தூழி ஆட்சியில பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பிடிச்சு பாட்டிலுக்கு 30 ரூபா. இப்ப மணல் அள்ளிட்டு ஒரு லாரிக்கு தாசில்தார் 1000 ரூபாய் வாங்கிட்டு இருக்கேன். திமுக ஆட்சியில 3000 ரூபாய். இப்ப எல்லாம் 2 மடங்கு. தாவேகா தற்கூரி ஆட்சி வந்ததுக்கு முன்பாக தமிழகத்துல எல்லா டிபார்ட்மெண்ட் லஞ்சம் தலைவிரிச்சாடுது. காவலத்துல லஞ்சம் இல்லையா? வருவாய்த்துறை பட்டா மாத்திரக்கு லஞ்சம் இல்லையா? இறந்த சர்டிபிகேட் வாங்குறது எனக்கு தெரிஞ்சு 2 பெண்கள் வத்தலக்குண்டு மதுரை நேற்று 1000 ரூபாய் விவோ வெறும் 200 ரூபாய்க்கு போட்டுட்டு இருந்தது. 3 மடங்கு லஞ்சத்தை 3 மடங்கு ஏற்றிய ஆட்சி தாவே காட்சி, தற்கூரி ஆட்சி. தறிகட்டு ஓடுது, கேட்க ஆள் இல்லை. நீங்க காவல்துறை, சட்ட ஒழுங்கு போலீஸார் வெளியே எங்கேயுமே பாதுகாப்புல இல்லை. டிராபிக் போலீஸா இருக்கு தமிழ்நாடு முழுவதும். நான் சென்னை டு மதுரை போறேன், மதுரை டு சேலம் போறேன், பெங்களூர் போறேன், வர்றேன், தமிழ்நாடு முழுவதும் போறேன். எங்கு பார்த்தாலும் சட்ட ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய பீட் இல்ல. எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார்ந்து அவங்க லஞ்சம் வாங்குறாங்க. ஆனா டிராபிக் போலீஸ் வெளியே லஞ்சம் வாங்காம இருக்கா? வீடியோ எடுத்து போட்டு விடவா? தமிழ்நாடு முழுவதும் லஞ்சம். ஜோசப் விஜய் மணல் குவாரியில அடிக்க போறாரு. 12 குவாரி திறக்க சொல்லியாச்சு. என்ன ஆகும்? 25,000 கோடி வருஷத்துக்கு. நான் யாருக்காக? மக்களுக்காக வந்தேன். படம் எடுத்து, நடிச்சு, தயாரித்து, டைரக்ஷன் பண்ணி, தயாரிப்பு செலவு போட்டு 150 கோடி கிடைக்கும். 5 வருஷம் முதலமைச்சராக இருந்தா மணல்ல மட்டும் 25,000 கோடி கொள்ளையடிப்புக்கு திட்டம் நடந்துக்கிட்டு. முதல்ல 800 கோடி விளையாட்ட போறாங்க. எங்க லஞ்சம் இல்லை. இந்த ஆட்சி நீடிக்க வேண்டுமா? தளபதி ஸ்டாலின் முடிவு செய்ய வேண்டும். சார், இதுல முக்கியமா பார்த்தா தொழில்துறை வெளி மாநிலங்களுக்கு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. காரணம் வேற ஏதாவது சொல்றாங்க சார்? காரணம் என்ன? இங்க தொழில்துறை அமைப்பதற்கான எந்த விதமான சாத்தியக்கூறுகளும் இல்லை. ஆட்சி ஸ்டேபிள் கவர்மெண்ட், நிலையான ஒரு அரசு இருக்கணும். வெளிநாட்டுகளுக்கு சென்று முதலீடுகள் எல்லாம் ஈர்த்து கொண்டு வந்து தமிழ்நாட்டில் தொழில்துறையில தொடங்குவதற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் திராவிட மாடல் அரசு செய்தது. அதனாலதான் இந்தியாவில் இரட்டை இலக்க பொருளாதாரத்தில் ஜிடிபி வளர்ச்சியில இந்தியாவில் 2வது பெரிய பொருளாதார மாநிலமாக தமிழகத்தை நம்முடைய ஸ்டாலின் கொண்டு வந்தார். என்ன நிலவரம்? யாரை பார்த்து பேசுற? பவர் சென்டர் யாரு? வெக்கங்கட்ட நாடு. அமைச்சரவை இல்லாத ஒருத்தர் வரைக்கும் அமைச்சரவை உட்கார்ந்து இருக்காங்களா? யார் இந்த ஜான்? ஆரோக்கியராஜ், ஆரோக்கியசாமி. விஷ்ணு யாரு? விஷ்ணு பிரசாத். உளவுத்துறை ஐஜி தகவல்களை முதலமைச்சருக்கு தான் நேரடியாக சொல்ல வேண்டும். இன்றைக்கு ஜான் ஆரோக்கியசாமி ஒரு பவர் சென்டர், விஷ்ணு பிரசாத் ஒரு பவர் சென்டர். இவங்களுக்கு தான் உளவுத்துறை அறிக்கை போகுது. சிஎம் பார்க்கணும், அப்பாயின்மெண்ட் யாரு கொடுக்குறா? நேரடியாக தொடர்பு கொள்ளலான்றாரு. தொடர்பு கொள்ள முடியுதா? அவரை முன்னாள் அமைச்சர்கள் போய் கட்சியில போய் சேர்றீங்களே, விஜய் தலைமையில சேர முடியுதா? சனி ஞாயிறானா அவருக்கு லீவு. பள்ளிக்கூடத்து பிள்ளைக்கு மாதிரி லீவ். பல்லு அடிச்சாச்சுன்னா ஓடிடுவோம். நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும் போது வெள்ளை அடிச்சா ஓடிடுவோம் லீவு. அது மாதிரி ஓடிடுறாரு. தலைமைச் செயலகத்தை விட்டு சாப்பாட்டு டிப்பனோட வர்றாரு. 10 மணிக்கு வர்றாரு. மத்தியானம் அங்கனே சாப்பிட்றாரு. எந்த பயிலையும் பார்க்கறது இல்லை. பயில பார்க்கத்தானே தெரியும். நேற்று இந்த பெரம்பூர்ல அவருடைய சட்டமன்ற அலுவலகம் திறக்கிறாங்க. ஒரு ஃபைல் கொடுக்குறாங்க. பரவாயில்லையே, பப்ளிக்லேயே ஃபைல் பார்க்குறாருன்னு பார்த்தா ரீல்ஸ் போட்டு ஒரு படத்தை கொடுத்துக்கிறாங்க. அதை பார்த்துக்கிட்டு ஒரு ரீல்ஸ் பண்ண படத்தை இப்படி கேனப்பயலு கிறுக்கு பை உருக்குள்ள கேனப்பை நாட்டாமத்தனன்ற மாதிரி நாட்டாமத்தனம் பண்ணிட்டு இருக்காங்க. தாவேக்கா
இப்போ மாவட்ட செயலாளர் என்ன பண்ணுறாங்க, முழிக்கிறாங்க. ஏன்னா அங்கே 800 கோடின்றாங்க, 25,000 கோடின்றாங்கன்ட்டு உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது. இந்த அதிமுக சேர்த்தவன் பூரா சம்பாரிச்சவன் புறாண்டு இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க, தாவேகா மாவட்ட செயலாளர் உனக்கு கவுண்ட் சீட்டு வேணுமா, ஆமாம் 20 லட்ச ரூபா கொண்டு வா, இவன் வசூலை போட்டுக்கிட்டு இருக்கேன். வட்டச்செயலாளர் பதவி வேணுமா, ஆமாம் இவன் அதிமுக அதுக்கு தானே ஓடி இருக்கேன். முன்னாள் எம்எல்ஏ முன்னாள் அமைச்சர்கள்லாம் இப்போ அமைச்சராகின்னு போயிருக்கான தாவேகாக்கு. அவங்களுக்கு ரூட்டு தெரியும், எப்படி மணலை அடிக்கணும், எப்படி மணல் கான்ட்ராக்டில் கமிஷன் வாங்கலாம், எப்படி ரோடு போடாமல் கமிஷன் வாங்கலாம். வடிவேலு ஒரு படத்தில் சொல்லுவாங்க பாருங்க, கிணத்த காணாமட்டு. அது மாதிரி ரோடே இல்லாமல் கெட்டிக்காரங்க அவங்க. அதனால தான் இந்த முன்னாள் எம்எல்ஏ போய் இப்படியாவது அடிச்சுப்போம், பூரா தானா குணாவாக இருக்கான், வடக்கு தெற்கு தெரியாதவனா இருக்க எம்எல்ஏ. இவங்களை கையை காமிச்சுக்கிட்டு இவங்களை உட்காந்துக்கிட்டு நம்ம அடிப்புடான்னு போயிருக்கேன். முன்னாள் எம்எல்ஏ அதிமுக போனவங்க பூரா இந்த ரூட்டை பிடிக்க போயிட்டேன். எதுக்கு 1 லட்சம் 10-20 லட்சம் மாசம் அடிப்போம்னு நினைச்சிட்டாங்க. ஒருத்தர் எனக்கு தெரிஞ்ச முன்னாள் எம்எல்ஏ அதிமுக எம்எல்ஏ ஒரு தானா குணா இருக்கேன். தானா குணான்னு தெரியுமா, தற்குறி. தற்குறிக்கு வடக்கு எது கிழக்கு எது தெற்கு எதுன்னு தெரியாது, ஆனா எம்எல்ஏ ஆயிட்டான். நான் தான் எம்எல்ஏ விஜய் போட்டாங்க ஓட்ட விசிலுக்கு. ஆனா விசில் எப்பயும் சத்தம் கட்டிட்டே இருக்காது, வாய் வலிச்சு போயிடும். விசில் சத்தம் நிற்கும் தமிழ்நாட்டில். இந்த முன்னாள் எம்எல்ஏ என்ன பண்ணியிருக்கான், வா உனக்கு 2 கோடி ரூபா வருஷத்துக்கு எம்எல்ஏ ஃபண்டுன்னு இருக்கு. அப்படியா உனக்கு தெரியல. இதை இவன் எம்எல்ஏ ஆகிட்டு இவன் என்ன நினைச்சிருக்கான், தானா கூடா பூரா எம்எல்ஏ ஆனால் வீட்டில் கொட்டும் பணம். இவங்க பூரா அப்படி நினைச்சிருக்காங்க. தானா கூடாக ஒன்றும் தெரியல. இல்லை விஜய் ராத்திரியோட ராத்திரியா நமக்கு போட்டு விட்டுருவார் பணத்தை வீட்டில் இறங்கி அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. ஆனால் என்ன நடந்துச்சுன்னு கேட்டால் ஒன்றும் புரியல. என்ன கொள்ளையடிக்க வீட்டு, அதாவது அவன் சலவை துணி போட்டதை கூட வாங்க வக்கில்லாமல் இருக்காங்க. இந்த தானா குணால வந்தவங்க பூரா பாவம், லஞ்சம் வாங்கக்கூடாதுன்றாரு. ஆனால் லஞ்சம் வாங்கவும் தெரியல, எவனா போட்டு விட்டுருவாங்க. அப்போ தான் போகிறேன் நம்ம ஆள் இங்கே அடிச்சுட்டு போனால் இல்லவே போகிறேன். இப்போ போய் நம்ம எம்எல்ஏ ஆக முடியாது. தானா குணா எம்எல்ஏ ஆகிட்டாங்க. 5 வருஷத்துக்கு மணல் அடிக்கலாம் இவங்களை வச்சு, 5 வருஷத்துக்கு குவாரி ஓட்டலாம், இவங்களை வச்சு ராத்திரி 10 மணிக்கு மேலே சரக்கு ஓட்டலாம், இவங்களை வச்சு பாண்டிச்சேரி சரக்கு ஓட்டலாம், இவங்களை வச்சு கான்ட்ராக்ட் எடுக்கலாம் அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்சவன் அந்த எம்எல்ஏ நான் பேர் சொல்ல விரும்பல, முன்னாள் எம்எல்ஏ நமக்கு வேண்டிய நண்பர். அதனால் தேவைப்பட்டால் சொல்லுவேன் பின்னாடி. அவன் என்ன செஞ்சிருக்கான், ஒரு எம்எல்ஏ பிடிச்சி என்னண்ணேன்னு இருக்கான். என்ன இப்போ ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கு, ஆமாண்ணே ஒன்றும் வழி தெரியலண்ணே, ஒன்றும் இல்லை வா அப்படின்னு 5 கான்ட்ராக்டுக்காரங்கிட்ட 10 லட்ச ரூபா முன்னாடியே வாங்கி உனக்கு 2 கோடி ரூபாய்க்கு வேலை வரப்போகுது, இவங்களுக்கு கொடுத்துரு. இது மாதிரி நான் அடுத்த வருஷத்துக்கு உனக்கு வர ரூபாயை இப்போயே நான் கான்ட்ராக்டுக்கு பணம் வாங்கி கொடுத்துருவேன். ஆனால் நாணயமாக நான் சொல்கிற ஆளுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துருந்தேன் அப்படின்ட்டு 50 லட்ச ரூபா வாங்கியிருக்கேன். வாங்கி 30 லட்ச ரூபா என் வீட்டில் கொடுத்துருக்காங்க. கொடுத்தனா என் பொண்டாட்டி பிள்ளைகளாம், அந்த எம்எல்ஏ பொண்டாட்டி பிள்ளைகளாம் எங்களுக்கு தெய்வம் விஜய் நினைச்சான், இப்போ எங்களை வாழ வைக்கிற குலதெய்வமே அப்படின்னு இருக்கேன். முன்னாள் எம்எல்ஏ நடந்ததுங்க. முன்னாள் எம்எல்ஏ குடும்பமே அஷ்டாகமாக காலில் விழுந்து வணங்கி எங்களுக்கு வழிகாட்டினது விஜய். ஆனால் இப்படி வழிகாட்டினது கூரையை பிச்சுட்டு கொடுப்போம் நாங்கள் காத்திருந்தோம். இப்படிதான் ரூட்டா, இந்த ரூட்டை கொடுக்குறதுக்கு வந்துட்டே தலைவா, நீ வாழ்நாள் உன்னை மறக்க மாட்டேன், குலதெய்வத்தோட உனக்கு ஒரு சேர்த்து படத்தை வச்சுனான்னு சொல்லி அதாவது காலில் விழுந்திருக்காங்க. 30 லட்ச ரூபாயை கொடுத்துட்டு 10 லட்ச ரூபாயில் இவன் என்ன பண்ணியிருக்கான், எடுத்துக்கிட்டு 100 பேருக்கு ஏசியில் டிக்கெட் போட்டு பனையூருக்கு சனிக்கிழமை கொண்டு போய் சேர்த்துரு கட்சியில் அப்படின்ட்டு இவன் அந்த 10 லட்ச ரூபாய்க்கு ஆடம்பரம் பண்ணி போய் சேர்ந்துட்டான். சேர்ந்து இவங்க என்ன ஆகிட்டாங்கன்னு கேட்டால் 100 பேரை கொண்டு போய் சேர்த்துட்டான். மிச்சம் 10 லட்சம் இருக்குல்ல, 5 லட்ச ரூபாய்க்கு டிஃபன் பாக்ஸ் சோப் டப்பாலாம் வாங்கி எம்எல்ஏ மக்களுக்கு நிவாரண நிதி ஜோசப் விஜய் பிறந்தநாளை முன்னிட்டு கொடு. இப்படிலாம் இருக்கானே ரூட்டு, இன்னும் இருக்குடா ரூட்டு. இந்த ரூட்டுக்காரங்க தான் போயிருக்கானே தவிர தொழில் துறையாவது மயிர் துறையாவது நாடு கெட்டு போச்சு. நன்றி சார். நன்றி.